சசிகலா புஷ்பா அவரது கணவர் மற்றும் மகன் உள்ளிட்டோர் வரும் 29ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் பிரதீபாவிடம் கேட்கலாம். பிரதீபா, முன்ஜாமீன் கோரி சசிகலா புஷ்பா தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணையில நீதிபதிகள் என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க? தமிழரசு சசிகலா புஷ்பா எம்பியோட வீட்டில் பணிபுரிந்த பானுமதி, அவருடைய சகோதரி ஜான்சி ராணி ஆகியோர் தூத்துக்குடி புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் கடந்த 9ஆம் தேதி சசிகலா புஷ்பா, அவருடைய கணவர், அவருடைய மகன், தாயார் ஆகியோர் மீது பாலியல் புகார் அளித்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் சசிகலா புஷ்பா, அவருடைய கணவர் லிங்கேஸ்வரன், மகன் பிரதீப்ராஜ் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் அந்த வழக்குகளில் முன்ஜாமீன் கோரி சசிகலா புஷ்பா, அவருடைய கணவர் லிங்கேஸ்வரன், மகன் பிரதீப்ராஜ், அவருடைய தாயார் கௌரி ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தது. பொதுவாக மனுதாரர் தரப்பில் வழக்கறிஞர் வாதிடும் போது அவருக்கு அனுமதி அளித்து மனுதாரர் தரப்பில் வக்காலத்தில் கையெழுத்திட்டு அளிப்பது வழக்கம். அந்த வகையில் எம்பி சசிகலா புஷ்பா தரப்பில் அளிக்கப்பட்ட வக்காலத்தில் கடந்த 18ஆம் தேதி கையெழுத்திட்டு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மனு இன்று விசாரணைக்கு வரும்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எம்பி சசிகலா புஷ்பா கடந்த 16ஆம் தேதியே வெளிநாடு சென்றுவிட்ட நிலையில் அவர் எவ்வாறு 18ஆம் தேதி வக்காலத்தில் கையெழுத்திட்டு அளித்திருக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் எம்பி கையெழுத்திட்டு வழக்கறிஞருக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தனர். இருபக்கமும் முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த நிலையில் இது தொடர்பாக சசிகலா புஷ்பா, அவருடைய கணவர், அவரது மகன் ஆகியோர் வரும் திங்கட்கிழமை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க நீதிபதி வேலுமணி உத்தரவிட்டுள்ளார். தமிழர் பிரதீபா, தற்போது சசிகலா புஷ்பா எங்க இருக்கிறார் அப்படின்ற தகவல் இருக்கா? நீதிமன்ற உத்தரவுப்படி அவர் நேரில் ஆஜராக வாய்ப்பு இருக்கா? தமிழரசு, அதாவது மனுதாரர் தரப்பில், அதாவது எம்பி சசிகலா புஷ்பாவின் வழக்கறிஞரிடம் நாம் கேட்ட அடிப்படையில் தற்போது அவர் சிங்கப்பூரில் இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. ஆனால் வரும் திங்கட்கிழமை அன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிப்பாரா என்பது குறித்து அன்றைய தினமே தெரிய வரும். தமிழர்